வணக்கங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்டைலில் என்னோடய ஸ்டைலில் ஒரு மக்ரோனி செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் நிறையா தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் உப்பு ஒரு ஸ்பூனும் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிருக்கேன். அந்த பாஸ்தா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் தனியாக வரத்துக்காக போட்டிருக்கேன். இதில் துரம் வீட்டு பாஸ்தா சேர்க்குறேன். அதாவது கோதுமை பாஸ்தான்னு சொல்லுவாங்க. இது மைதா கிடையாது, கோதுமை பாஸ்தா. இது போட்டு நல்லா வேக விட்டாச்சு. இது நல்லா நெத்து பதத்துக்கு வெந்தால் போதும், குழையணும்னு அவசியம் கிடையாது. நெத்து பதம் வெந்தோடனே நல்லா வடிச்சிட்டு பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசி வச்சுருக்கேன். அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது. பல்லாரி நீளவாகில் கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லி நல்லா கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வாணலி பற்ற வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா செவந்து வரட்டும். நல்லா செவந்ததுக்கப்புறம் நீளவாகில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா வெங்காயம், பல்லாரி, அதை நல்லா போட்டு செவந்து நல்லா கலர் மாறி செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி கட் பண்ணி அதையும் இதில் போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு சோயா சாஸ் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சில்லி சாஸ் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். டொமேட்டோ சாஸ் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு எல்லாத்தையுமே ஒரு கிளறி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 6 முட்டை உடச்சி வச்சுருக்கேங்க. அதை நல்லா நடுவில் ஊற்றி அதுக்கு தேவையான உப்பு போட்டு, முட்டைக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு கலக்கி விட்டுடலாம். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிளறி கொடுத்து ஒரு முட்டை பொரியல் மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பாருங்கள், முட்டை பொரியல் மாதிரி வந்துருச்சு. நல்லா உதிரியாக வந்துருச்சு. இதில் நம்ம வேக வச்சு வடித்து பச்சை தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பாஸ்தா, அதை போட்டு நல்லா கிளறி விட்டுற வேண்டியது தான். இது பச்சை தண்ணி ஊற்றி அலசினதுனால தான் இப்படி உதிரியாக வருது. தனித்தனியாக ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வருது பாருங்கள். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மெக்ரோனி ரெடி. இதில் நமக்கு தேவையான அளவு மல்லி இலையை நல்லா தூவி விட்டுட்டிங்கன்னா அட்டகாசமான மக்ரோனி ரெடிங்க. குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில். நல்லா தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு பரிமாற பிடிச்சிருந்ததுன்னா சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.